கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதிய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 120 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. நிச்சயமாக அவங்க இருதயத்துக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரோம். நம்ம தொடர்ந்து ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறத பற்றி நிறைய பேசியிருக்காரு. அதை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். மத்தேயு 7 பார்த்துட்டு வரோம். அதாவது இதில் நிறைய ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கள்ள தீர்க்கதரிசிகளை எச்சரிக்கையா இருங்கள், நான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன்னு சொல்லுவாங்க, இப்படி எல்லாம் பேசியிருக்காங்கலாம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை வச்சு நம்ம பேசியிருக்கோம். எந்த ஆண்டவர் பணி செய்கிறவங்களுக்கு எதிராக நம்ம பேசலை, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்ம பேசுகிறோம். சிலர் தவறாக அதை புரிஞ்சிக்கூடாது. நம்ம ஆண்டவர் பணி செய்கிறவங்களுக்கு எதிரானவங்க இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் கள்ள தீர்க்கதரிசிங்க இருப்பாங்க, தவறா போதிப்பாங்க, நான் இங்க இருக்கேன்னு சொல்லுவாங்க, அங்க இருக்கேன்னு சொல்லுவாங்க, அடையாள அற்புதம் கூட செய்வாங்க. அப்போ அவங்கள மாதிரி ஆள தவறான போதனை பண்றவங்கள, தவறான ஆண்டவர் பணியை தவறா பயன்படுத்துறவங்கள அக்கிரமக்காரரை அகன்று போங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். அதுதான் நம்ம சொன்னோம். ஏன்னா அவர் சொல்றாரு, நாங்கள் சுவிசேஷம் பிரசங்கித்தோம், அதிசயங்கள்லாம் செஞ்சோம், தீர்க்க தரிசனம் சொன்னோம், சுவிசேஷம் பிரசங்கித்தோம், தீர்க்க தரிசனம் சொன்னோம், இப்படியெல்லாம் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொன்னாலும் அக்கிரமக்காரரு அங்கன்று போக நான் சொல்லுவேன்னு அவர் சொன்னது தான் நம்ம சொன்னோம். மற்றபடி ஆண்டவர் பணி செய்கிறவங்களுக்கு எதிராக நம்ம எதுவும் பேசலை. அதனால் யாரும் தவறாக புரிஞ்சக்கூடாது. நம்ம தொடர்ந்து பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்கிறத பற்றி ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னார்ன்றதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம். மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வசனத்தை சொன்னார். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரைத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பதான் இதை சொல்றார். அதுதான் நம்ம சொன்னோம். அது இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் நான். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இதை அவர் சொன்னது, ஆண்டவர் சொன்னது அப்படியே இந்த வேதவாசனத்தில் இருக்கிறத சொல்லி தான் ஆண்டவர் பணி செய்கிறவங்க இந்த மாதிரி சொன்னாலும் கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம், இப்படிலாம் பண்ணோம்னு சொன்னா கூட பரலோக ராஜ்யத்தில் அவங்கள சேர்த்துக்க மாட்டேன், அக்கிரமக்காரரே அகன்று போங்கன்னு சொல்லுவேன்னு சொல்லி அவர் சொன்னார். அவர் சொன்னதான் நம்ம நிறைய பேசணும். மற்றபடி நாம ஆண்டவர் பணி செய்யறவங்களுக்கு எதிராக எதையும் பேசல. கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த வசனம் ஆண்டவர் 24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு என்ன சொன்னாரு, பரலோகத்துல பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பிரவேசிப்பானே அல்லாமல். அதுக்கு முன்னாடி இந்த நம்ம நல்ல மரம் நல்ல கனி இதெல்லாம் சொல்றாரு. 24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மணியின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பாருங்க, கண்மணியின் மேல வீடு கட்டினா ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த வீடு எந்த மாதிரி புயல் காத்து எது வந்தாலும், அதான் இந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும், ஆண்டவருக்கு எதிராக பிசாசு நம்மள சோதிச்சாலும், பலவிதமான துன்பம் வந்தாலும், ஆண்டவரோட சித்தப்படி நம்ம செய்ய வாஞ்சையா இருக்கும் போது பல பிரச்சனைங்க வரும். அதுதான் சொல்றாரு, புயல் வந்தாலும் காத்து வந்தாலும் எது வந்தாலும் இது நிற்கும், கண்மணியின் மேல இருக்குது நிற்கும். 25. பெருமழை சொரிந்து பெருவெல்லம் காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மணியின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அதான் பாருங்க, மழை வந்தாலும் காத்து அடிச்சாலும் என்ன வந்தாலும், இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை துதிச்சு அவரோட வசனத்தை தியானிச்சு விசுவாசித்து பிதா மகிமைப்படும்படி நற்கரிகள்லாம் செஞ்சு பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறதுக்கு வாஞ்சியோட ஆண்டவரே இப்படி வருங்காலத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளும் சொல்லி அதையே நம்ம வாஞ்சியா செய்யும் போது சோதனை வரும், பிரச்சனை வரும், எல்லாம் வரும். அதுதான் சொல்றார், கண்மலையில கட்டின வீடா இருந்தா மட்டும்தான் ஸ்ட்ராங்கா நிக்க முடியும். நாம எப்படி ஸ்ட்ராங்கா நிக்க முடியும்? ஆண்டவரை சார்ந்த, ஆண்டவரே என்ன வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நீர் உங்களுடைய ரத்தத்தினாலே வேலை அடித்து என்னை பாதுகாத்துக் கொள்ளும் சொல்லி நம்ம வேண்டுதல் பண்ணணும். இதுதான். ஆனா அசைக்கப்பட்டோம்னா என்ன ஆயிடுவோம்? அசைக்கப்படாம கண்மலையில் மேல வீடு கட்டின மாதிரி அசைக்கப்படாம இருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க 26. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவையின்படி செய்யாது இருக்கிறவன் செய்கிறவன் கண்மணில் மேல வீடு கட்டின மாதிரி ஸ்ட்ராங்கா நிற்பான். அவர் வார்த்தையை கேட்டு செய்கிறவன். ஏன்னா கண்மணில் மேல அது வீடு கட்டியிருக்கு, ஆண்டவரை சார்ந்து கட்டின வீடு.
ஆண்டவரை விசுவாசித்து அவர் வார்த்தையை கடைபிடிச்சு வாஞ்சையோட கட்டின வீடு அவங்க வாழ்க்கை. அப்படி இருக்கும். எந்த சோதனை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எப்படி பிசாசு வந்து தள்ள பார்த்தாலும் விழாம பிசாசுக்கு எழுத்து நின்று அவன் ஓடி போற மாதிரி நிக்கிறாங்க. அவங்களதான் சொல்றாரு கண்மலையின் மேல கட்டின வீடுன்னு. வாழ்க்கையில நம்ம சாதாரண ஆளா இருக்கவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு, பெரிய ஆளா இருக்கவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. சிலர் வந்து அதாவது துர்க்குணத்திலேயே வாழறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே வந்து தீமைகளால் நிறைந்திருப்பாங்க. தீமைகளால் நிறைந்திருப்பவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த தீமையை செய்யறோன்றதே கூட அவங்களுக்கு என்ன வராது. நம்ம செய்யறது தீமை, இது மற்றவங்களை பாதிக்கும், மற்றவங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும், இதெல்லாம் வந்து இது ஆண்டவரை மீறின செயல்ன்றதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த இருதயத்தில் அந்த சிந்தனை இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்க பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சு பிசாசை சார்ந்து வாழ்றாங்க. ஏன்னா தீமைகளால் நிறைஞ்சு அதெல்லாம் செய்யும் போது அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு என்ன ஆகுது பார்ப்போம் பாருங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றார், நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவள்படி செய்யாதிருக்கவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். அதுதான் மணல் மேல கட்டினா என்ன ஆகும், அது அவரே சொல்றாரு பாருங்க. 27 பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அதான் அதாவது ஸ்ட்ராங்கா இல்லைன்னா ஆண்டவரை சார்ந்து வாழலனா சாத்தானு கீழ்ப்படிஞ்சு தேவைகளே செஞ்சு தீமையாலே நிறைஞ்சி ஆண்டோட வார்த்தையின்படி நடக்காம கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம ஆண்டவர் பயம் இல்லாம நரக வேதனைன்னு ஒண்ணு இருக்கு, ஆண்டவரோட வருகையின் காலத்துல பிரித்து எடுப்பார். வசனங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆண்டவர் வந்து அவரை சார்ந்து வாழ்றவங்க, அவரை விசுவாசிக்கிறவங்க, அவரை நேசிக்கிறவங்க, அவரை துதிக்கிறவங்க, இவங்களெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா நிக்கிறவங்க எல்லாம் பரலோக ராஜ்யத்துல ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. இப்படி பிசாசு கீழ்ப்படிஞ்சு சில பேர் எப்படின்னா அதாவது இருக்கிற காலத்துல என்ன வேணா செஞ்சுட்டு போவோம், அனுபவிச்சுட்டு போவோம், இதெல்லாம் என்ன தவறா, அது என்ன தவறா, இது என்ன தவறா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதாவது அவங்க வந்து எந்த குற்றத்தையும் குற்றமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அந்த இருதயம் கடினமா கற்பாறைய மாதிரி ஒரு இருதயம் அவங்களுக்கு. பிசாசு கீழ்ப்படிஞ்சு தீவைகளால் நிறைஞ்சவங்க அவங்க வாழ்க்கை நரகாக்கின. அதான் சொல்றார், இந்த வார்த்தையை கேட்டு நடக்கிறவன் இவன் செய்கிறவன் எவனோ அவன் கண்மணில் மேல் தன் வீட்டை கட்டின. அவருக்கு முதலிடம் கொடுக்கிறான், அவரோட ராஜ்யத்தை தேடுறான், அவரோட வசனத்தை தியானிக்கிறான், அவரை விசுவாசிக்கிறான், அவருக்கு துதி செலுத்துறான். இதெல்லாம் செய்யறவன், அவரை சார்ந்து வாழறவன் எந்த நிலையிலும் பிசாசு எந்த சூழ்நிலையில எந்த மாதிரி வந்தாலும் பிசாசை ஏற்று நிக்கிறான், ஆண்டவரை சார்ந்து வாழறான். அவன் வந்து கண்மணியின் மேல கட்டின வீடு. ஏன்னா அவர் தான் பரலோக ராஜ்யத்தோட வழி. அவர் மூலமா தான் நம்ம பூலோக ராஜ்யத்திலையும் சமாதானமா வாழ முடியும், பரலோக ராஜ்யத்துக்கும் நாம ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். இத புரிஞ்சு வாழ்றவன் தான் கண்மணியின் மேல கட்டின வீடுன்னு சொல்றார். வாழ்க்கை முடிவுக்கு அப்புறம் பரலோக ராஜ்யத்துல போனா எப்படி ஒரு சமாதானம், சந்தோஷம், ஆண்டவர் உலாவர இடத்துல நம்ம இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம், இதெல்லாம் கிடைக்கிறது இவ்வளவு பெரிய வரப்பிரசாதம். ஆனா நரகாக்கினிக்கு போனா அப்போ அங்கிருந்து குரல் கொடுப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, இல்ல முடிஞ்சது, நான் அப்பெல்லாம் எச்சரிக்கை கொடுத்தனே சொன்னேனே. எவ்வளவு பிரசங்கம் பண்ணிருக்காரு பாருங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறத பத்தி நிறைய பிரசங்கம் பண்ணிருக்காரு பாருங்க. அவர் கல்லன் வந்து சிலுவையில் தொங்கும் போது கூட ஆண்டவரே ஆண்டவர்னு தெரிஞ்சு நீர் என்னை நினைவில் கொள்ளும் சொல்லி கேட்கிறார். அவர் பரலோக ராஜ்யத்துக்கு போவாரு, ஏன்னா அவர் பரிசுத்தமானன்றத புரிஞ்சிட்டு சொல்றான், நீர் என்னை நினைவில் கொள்ளும். அந்த மாதிரி நாம ஆண்டவரே நான் பாவி, எனக்கு மனம் இறங்கும், என் வாழ்க்கை முழுவதும் உண்மை சார்ந்து வாழும்படி இந்த பூலோகத்திலே வாழும்போது எவ்விதமான பிரச்சனைகள் வந்தாலும் எந்தவித சோதனைகள் வந்தாலும் நான் பிசாசை எதிர்த்து நிற்கும்படி, உம்மை சார்ந்து வாழும்படி, உண்மையே முழுவதும் பற்றி கொண்டு வாழும்படி என் வாழ்க்கையை நடத்தும். எந்த விதத்திலும் நான் அசைக்கப்படாதபடி என்னை உம்முடைய இரத்தவேல் எடுத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய கிருபையினால் என்னை சூழ்ந்து கொள்ளும். உடைய வருகிற காலத்திலே உடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க இந்த அடியனுக்கு கிருபையாய் மனம் இறங்கும் அப்படின்னு நம்ம ஜெபிச்சு கேட்டோம்னா நிச்சயமா மனம் இறங்குவார், நிச்சயமா நடத்துவார். அவர் இரக்கத்தின் தேவன், அன்பின் தேவன், கிருபையின் தேவன், கருணையே உருவான தேவன். அவர் அன்பானவர். நம்ம வேண்டுதலை ஏற்றுக்கொள்வார்ன்ற விசுவாசத்தோட நாம ஜெபிச்சு கேட்போம். நம்ம வாழ்க்கை முழுவதும் சமாதான சந்தோஷத்தோட ஆசீர்வாதத்தோட வாழ்வோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேக இருதயங்களை ஆண்டவர் தொடும்படி நிறைவுக்கு வருவோம். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.